ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் இந்த வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சேர்ந்து படிப்பதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். அநேக புதிய சகோதர சகோதரிகளை நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறீர்கள், இந்த குழுவுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களையும் தனிப்பட்ட விதத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த வேத ஆராய்ச்சிக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த முறை படிக்கும் போது பவுலுடைய வாழ்க்கையை குறித்து முதலாவது ஒரு அத்தியாயத்துல படிக்க ஆரம்பித்தோம். என்னன்னா, சந்திக்கப்படாத சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக சவுல் எப்படிப்பட்டவராக இருந்தார் சொல்லி நிறைய காரியத்தை படிக்க ஆரம்பிச்சோம். அதுல ஒரே ஒரு காரியம் படிப்போம். என்னன்னா, அவருடைய பிறப்பின் அடிப்படையில் அவர் ஒரு யூதன். ஆகவே 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தவர், பென்யமீன் கோத்திரத்தார். ஆகவே நான் பெருமை பாராட்ட வேண்டுமானால் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்ட முடியும். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் சவுல் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த நபராக இருக்கவில்லை. சரி, இதை படிக்கும் போது ஒரு வசனத்தை குறித்து ஒரு சிலருக்கு தெளிவு இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை நம்ம படிச்சுட்டு போலாம். ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருக்குமானா மறுபடியும் இந்த ஏறக்குறைய 7:45 7:50 இந்த வேத ஆராய்ச்சி முடிந்த பின்பு நம்ம தொடர்ந்து அதை என்ன செய்யலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலான வேர்ஸ் தான் அது. பட் அந்த வசனத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கலாம். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் அதிகமாக மக்கள் மத்தியில முரண்படக்கூடிய ஒரு வசனம். இந்த வசனத்துக்கு என்ன வியாக்கியானம் சொல்லி படிச்சோம். பொதுவாக நம்ம கேட்கக்கூடிய வியாக்கியானம் என்னன்னா, ஜலத்தினாலே பிறப்பது என்றால் ஞானஸ்நானம் என்று அதனுடைய அர்த்தத்தை நம்ம கேட்டிருக்கோம். ஒரு சிலர் யோவான் எழுதிய நற்செய்தி நூல்ல ஜலம் என்பது வசனத்துக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்துக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஜலம் என்று சொல்வார்கள். ஓகே, என்னன்னா, பொதுவா இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி, அதாவது ஆழ் வேத ஆராய்ச்சியில ஒரு பகுதியின் அர்த்தத்தை படிப்பதற்கு அதனுடைய பின்னணியத்தை பார்க்கணும். இந்த பின்னணியத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகிறார். வந்து அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். பேச ஆரம்பிக்கும் போது 3ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை பார்த்து சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நிக்கோதேமுவே, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. அதாவது சொன்ன உடனே நிக்கோதேமுக்கு அது புரியல. ஆண்டவரே, நான் எப்படி மறுபடி பிறப்பது? மறுபடி நான் ஒரு கருவாக சிசுவாக என்னுடைய தாயின் வயிற்றிலே நான் உருவாகி பிறக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, இல்லப்பா, முதலாவது இந்த உலகத்துல பிறப்பது மட்டுமல்ல, மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் சொல்லி சொல்லுகிறார். 2 பிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். இயற்கையான ஒரு பிறப்பு, அல்லது உலகத்திலே எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய பிறப்பு, அது முதலாவது பிறப்பு. 6ஆம் வசனத்தை அப்படியே பாருங்களேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும். அதாவது நம்ம யோவான் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுல மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒரு 6ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும் சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்க அந்த பகுதியை முழுக்க நீங்க படிச்சு பார்க்கும்போது 2 பிறப்பை குறித்து பேசுகிறார். முதல் பிறப்பு பொதுவாக அல்லது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஒரு பிறந்த நாளை நம்ம வச்சிருக்கோம். உலகத்திலே நாம் வந்த நாள், இந்த பெற்றோருக்கு குழந்தையாக நம்ம பிறந்த நாள். அது மாத்திரம் பத்தாது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடி பிறக்க வேண்டும்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனிலே கிரியை செய்து அவனுடைய வாழ்க்கையின் பாவத்தை உணர்த்தி அவன் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொல்லி வசனத்துல படிக்கிறோம். அப்போ இந்த 2 பிறப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசும்போது
ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் சொல்லி பேசுகிறார். ஜலத்தினாலும் சொல்லி சொல்லும் போது இந்த பகுதியை படிக்கும் போது உலகத்துல நீ பிறக்கிறது அவ்வளவுதான். அந்த ஜலம்னா அதுக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம், அந்த விளக்கத்துக்குள்ள நம்ம போக வேண்டிய அவசியம் இல்ல. 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்தினாலே பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினாலே பிறப்பது ஆவியாயிருக்கும் இருக்கு. இதுல இன்னும் ஒரு வசனத்தை வார்த்தா நமக்கு புரியும் நினைக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசி. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா மாம்சம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இயற்கையாகவே நமக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை, பாவத்தன்மை. அந்த தன்மை என்ன செய்யுதுன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக போராடுகிறது. இப்போ இந்த இடத்துல அடுத்து 19ஆம் வசனத்துல நம்ம அந்த பகுதிக்குள்ள போல 19ஆம் வசனத்துல இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது. சுபாவப்படி இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் செயல்கள் செய்வான்னு சொல்லி அது விபச்சாரத்துல ஆரம்பித்து கடைசியில களியாட்சிகள்ல போய் முடியும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு நல்லாக தெரிந்த வசனம் 22, 23வது வசனங்கள் ஆவியின் கனின்னு சொல்லி படிக்கிறோம். அப்போ மாம்சத்தின்படி பிறக்கிறது அந்த உலகத்துல பிறக்கக்கூடிய இயற்கையான நேச்சுரல் பர்த். ஆவிக்குரிய விதத்துல பிறக்கிறதுனா ஆவியானவர் மூலமாக ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு புதிய குடும்பத்துக்குள்ளே பிரவேசிப்பது. அதனால அந்த அடிப்படையில புரிந்து கொள்ளும் போது 2 பிறப்புகள், இயற்கையான ஒரு பிறப்பு, 2வது ஆவியானவர் மூலமாக பிறக்கக்கூடிய ஒரு பிறப்பு. அதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லி சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல அந்த பகுதியில அது ஞானஸ்நானத்தை குறிக்கவில்லை என்பதை சொல்வதற்கு நான் வந்தேன். ஓகே, இல்ல நான் அப்படிதான் நம்புறேன் பிரதர், அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அது உங்களுடைய இஷ்டம். அதனால அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண நான் விரும்பவில்லை. சரி, இப்ப நம்ம தொடர்ந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை மறந்து விட வேண்டாம். நாம் இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய பிறப்பின் அடிப்படையில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. ஒருவேளை கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த பின்னணியத்திலிருந்து வந்தாலும் மறுபடியும் பிறந்த அனுபவம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார், நான் தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய மரணம் வருமானால் நான் அவரோடு இருப்பேன் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கான்றதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பவுல் தெளிவாக சொல்கிறார், பிறப்பின் அடிப்படையில் நான் யூதன், ஆனால் ஆபிரகாமின் சந்ததியிலே இருந்து நான் வந்தாலும் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது மிக மிக முக்கியமானது. சந்திக்கப்படாத சவுல் தன்னை குறித்து அறிமுகப்படுத்தும் போது நான் பிறப்பின் அடிப்படையிலே யூதன், 8வது நாளிலே விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமீன் கோத்திரத்தார், இப்படி அதே காரியங்களை சொல்ற. தொடர்ந்து என்ன செய்யப்படும், படிக்கப்படும். அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்துல பவுல் மறுபடியும் தொடர்ந்து பேசுகிறார். அப்போஸ்தலர் 23:6 வாசிங்க. பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். பவுல் தன்னை குறித்து பயன்படுத்தக்கூடிய அடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, நான் பரிசேயன், பரிசேயனுடைய மகனாக பிறந்தேன். முதலாவது சொன்னார் நான் யூதன் பிறப்பின் அடிப்படையில, 2வது நான் பரிசேயன். பரிசேயர்னா யார்? அடிக்கடி நம்ம இதை பத்தி படிக்கிறோம். மத்திய 3வது அதிகாரத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த பரிசேயர்கள் என்பவர்கள் யாருன்னு சொல்லி வரலாற்றின் அடிப்படையில் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது ஒரு செக்ட்னா ஒரு சின்ன குழு. அதாவது ஆண்டவருக்கென்று பக்தி வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்று தங்களை அர்ப்பணித்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு குழு தான். அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, மோசேயுடைய நியாய பிரமாணத்தை அப்படியே கை கொள்ள வேண்டும், அப்படியே கை கொள்ளுவோமானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியும் என்று நம்பினவர்கள். நல்ல ஒரு கமிட்மெண்ட் தானே. ஆனா நாள் ஆக என்ன ஆச்சுன்னா, இவங்க மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்றது
இவங்க நிறைய மேன் மேட் லாஸ் உருவாக்குனாங்க. மேன் மேட் லாஸ்னா மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கட்டளை. ஒருவேளை நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த மத்திய 23வது அதிகாரத்துல ஒரு சில வசனங்கள் படிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லும் போது வெந்தயத்துல சீரகத்துல எல்லா தசமபாவம் கொடுக்குறீங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, வெந்தயம் இருந்துச்சுன்னா இவ்வளவு தசமபாவம் கொடுக்கணும், சீரகம் இருந்தா இவ்வளவு தசமபாவம் கொடுக்கணும். அதே மாதிரி ஒருவேளை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய கண்களின் நடுவிலே இருக்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை உன்னுடைய வாயிலே இருக்க வேண்டும்னா மறுபடி சொல்லுகிறார். இது அப்படியே லிட்டரலா அப்படியே இருக்கிற வண்ணமாக யதார்த்தமாக என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி ஒரு சுருளை எழுதி அதை ஒரு சுருளுக்குள்ள வைத்து தங்களுடைய நெற்றியிலே அவர்கள் கெட்டிக் கொள்வார்கள். காப்பு நாடாக்கள் சொல்லி அதான் என்ன செய்யணும் படிக்கணும். அதாவது வெளிப்படையான பக்தியை முக்கியப்படுத்தினவர்கள் இந்த பரிசேயர்கள். இன்னும் பவுல் அதே வார்த்தையை மறுபடியும் பயன்படுத்துகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது 6வது வசனங்களை வாசிங்க. பிலிப்பியர் 5:3-5-6. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். இந்த இடத்துல பவுல் இன்னும் தெளிவா சொல்ற. என்ன சொல்றாருன்னா, நான் நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். அதுல அந்த 6ஆம் வசனத்தை பாருங்களேன். நியாய பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றம் சாட்ட முடியாதவன். எவ்வளவு சவாலா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, மோசேயுடைய கற்பனைகளை அப்படியே எடுத்து வைத்துக் கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, மோசேயுடைய கற்பனைகளின்படியே நான் வாழ்ந்துட்டேன், அல்லது பைபிள் படியே நான் வாழக்கூடிய ஒரு யூதன், ஒரு பரிசேயன் சொல்லி சொல்றாரு. சரி, இந்த பரிசேயரை குறித்து இன்னும் ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கிறது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மத்தேயு 5:20. வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சீஷர்களை பார்த்து மலை பிரசங்கத்துல பேசும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார், வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமாய் இராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம யோசிக்கலாம், அது என்னது, அது தேவனுடைய நீதி என்று சொல்வது என்னன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். மன்னிக்கலாம், நீங்க அந்த பகுதியை படிச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்திக்கிறார். என்ன சொல்லுகிறார்னா, இந்த வேதபாரகர் பரிசேயருடைய நீதி அவுட்வர்ட் ரைச்சியஸ்னஸ். அவுட்வர்ட் ரைச்சியஸ்னஸ்னா வெளிப்படையான நீதி. வெளிப்படையாக அநேக காரியங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த வேதபாரகரும் பரிசேயரும் காணப்பட்டாங்க. இதான் வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சத்தியம். வெளிப்படையாக அநேக காரியங்களை செஞ்சாங்க. ஒருவேளை அவங்களுடைய தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஜபங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய உபவாசமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அப்பியரன்ஸா இருந்தாலும் சரி, வெளியே பாக்குறதுக்கு இவர மாதிரி பக்தியுள்ள ஒரு மனிதர் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்துல இந்த வேதபாரகர் பரிசேயர் வாழ்ந்தார்கள். ஆனால் உள்ளத்திலே பார்க்கும் போது கடவுளை விட்டு, ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரமாக வாழ முடியுமோ அவ்வளவு தூரமாக வாழ்ந்தவர்கள் இந்த பரிசேயர்கள். வெளிப்படையான நீதி, ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே தேவனோடு எந்தவித உறவும் இல்லை. கருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இவ்விதமான ஒரு தோற்றத்தின் அடிப்படையில நம்ம பக்தி உள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம காணப்படுறோமா? இதை பற்றி ரொம்ப நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அநேகம் சொல்லக்கூடிய காரியம் தெரியுமா, 10 கட்டளைகளுக்கு மாத்திரம் கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னும் நம்முடைய நாட்டிலே உள்ள ஒரு சில தலைவர்களை குறித்து பேசும்போது அவர்கள் இந்த மலை பிரசங்கத்தை புகழ்ந்திருக்கிறார்கள், மலை பிரசங்கத்தின்படியே வாழ்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பா அவங்க பரலோகத்துக்கு போயிருவாங்கன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நானும் நீங்களும் செய்யக்கூடிய செயலின் அடிப்படையில நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிடையாது. நம்ம மறந்தே விட வேண்டாம். இன்னும் அந்த வசனங்களை படிக்கும்போது நமக்கு புரியும். மத்தேயு 23வது அதிகாரத்துக்கு நம்முடைய வேத புத்தகத்தை கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். பரிசேயரை குறித்து இயேசு கிறிஸ்து அதிகமாக பேசி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல
ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கக்கூடிய படி எல்லாவற்றையும் செய்தவர்கள் இந்த பரிசேயர். ரொம்ப முக்கியமானவங்க இவங்க. சரி, இவர்களுக்கும் சதுசேயருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, இவர்களுக்கும் சதுசேயருக்கும் உள்ள வித்தியாசம்னா, சதுசேயர் உயிர்த்தெழுதலை நம்ப மாட்டார்கள், பிசாசை நம்ப மாட்டார்கள், ஆவிகளை நம்ப மாட்டார்கள். சரி, மத்தேயு 23வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க அப்படியே பாருங்களேன், ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த பரிசேயர் என்ன செய்யறாங்கன்னா, மோசேயுடைய ஆசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. மோசேயுடைய ஆசனம்னா மோசே மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. இவங்களுக்கு யாரும் அந்த அதிகாரத்தை கொடுக்கல, நாங்கதான் அதுக்கு எழுதிக்கொள்ளுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நிறைய சொல்றாங்க, ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, சொன்னவைகளை செய்ய மாட்டோம் என்கிறார்கள். சொல்லிட்டு அதுல நிறைய காரியங்கள் இருக்கு, நீங்க படிச்சு பாருங்க. அது நிறைய பட்டியலை பத்தி சொல்றாரு. அதுல அப்படியே 23வது வசனத்துக்கு நம்ம போலாம். 23வது வசனம்ல இருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறது. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. 27-28 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் எவ்வளவு கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதே பாருங்களேன், நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துறாரு பாருங்க. அதாவது, இவர்கள் தசமபாகம் செலுத்துகிறார்கள், ஆனால் நியாய பிரமாணத்துல எது முக்கியப்படுத்தப்பட்டதோ அதை அவர்கள் முக்கியப்படுத்தல. பாருங்க, விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள், நீதியை விட்டுவிட்டார்கள், இரக்கத்தை விட்டுவிட்டார்கள். அந்த காரியங்களெல்லாம் செய்யணும், ஆனா அதே நேரத்துல இதையும் செய்ய வேண்டும் சொல்லியிருக்காரு. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இவர்களுடைய செயலின் அடிப்படையில, வெளிப்படையான செயலின் அடிப்படையில, வெளிப்படையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதாக தாங்கள் நினைத்துக் கொண்டு செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில நாங்கள் தங்களை நீதிமான்கள் என்று காட்டிக் கொண்டார். அந்த இடத்துல பவுல் ஒப்பிட்டு சொல்லும் போது, நான் குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன் சொல்லி சொல்றார். அவர் மற்றவங்க குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாதபடிக்கு கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஆனா இந்த பரிசேயரை பற்றி ஆண்டவர் சொல்லும் போது, வெளியே நிறைய காரியங்கள் செய்றீங்க, ஆனா உள்ள எப்படி இருக்கீங்க? அதுல வார்த்தைகளை பாருங்க. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களா இருக்கிறீர்கள். அதுதான் அர்த்தம். கொசு இல்லாதபடிக்கு வடிகட்டினா, நமக்கு லேவியராகவும் புத்தகத்தை படிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தீட்டுள்ளவைகள், டிஃபைன் பண்ணக்கூடிய காரியங்கள், டிஃபைன் பண்ணாத காரியங்கள் சொல்லி 2 பட்டியலை பிரித்தார். பந்தி, அது அவர்கள் சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிட்டா தீட்டுப்படுவாங்க. செத்து போன பிரேதத்தை அவங்க தொடக்கூடாது. இப்படி நிறைய காரியங்கள் சொன்னார். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொன்னார். அப்போ அதுல வரக்கூடிய ஒரு சின்ன பூச்சி இந்த கொசு. ஒருவேளை இவங்க தண்ணி குடிக்கும் போது என்ன யோசிச்சாங்கன்னா, நான் தண்ணி குடிக்கும் போது ஒருவேளை கொசு தெரியாம என் வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அது என்னை தீட்டுப்படுத்தி விடும் சொல்லி அவங்க
பயந்து போய் ஒரு பரிசேயன் தண்ணி குடிக்கும் போது அத ஒரு ஃபில்டர் வச்சு ஒரு அரிப்பை வைத்து அரிப்புதான் குடிப்பான். எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காங்கல்ல, கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆனால் ஒட்டகத்தை விழுங்கி விடுகிறார்கள். ஒட்டகமும் அது அவர்கள் சாப்பிடக்கூடாது என்று விலக்கி வைக்கப்பட்ட ஒரு மிருகம். கொசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு ஒட்டகத்தை விழுங்கக்கூடிய மக்கள் இந்த பரிசேயர் சொல்லி ஆண்டவர் அவர்களுடைய பின்னணியத்தின் அடிப்படையில் பார்க்கிறார், பேசுகிறார். இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பார்ப்போம். என்ன நோக்கத்துக்காக காரியங்களை செய்கிறோம்? நம்முடைய வெளிப்படையான பக்தி எப்படி இருக்கிறது? உள்ளான நிலைமை எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியமான காரியம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நீங்க ஒரு சிலர் நீங்க பாத்தீங்கன்னா பக்தி பரவசம் பயங்கரமா இருக்கும். அவருடைய வாழ்க்கையில உபவாசமாக இருந்தாலும் சரி, ஆர்ப்பரிக்கக்கூடிய அல்லேலியாவா இருந்தாலும் சரி, பிரைஸ்தலாக இருந்தாலும் சரி, அநேக காரியங்கள் நல்லா இருக்கும். ஆனா உள்ளான வாழ்க்கையில மாற்றமே இருக்காது. இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவமே இருக்காது. பவுல் சொல்லும் போது, நான் சந்திக்கப்படாத போது நான் பரிசேயன் நியாய பிரமாணத்தின் நீதியின்படி நான் பரிசேயன் சொல்லி சொல்கிறேன். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அதன் உட்புறத்தை சுத்தமாக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வெளியான வாழ்க்கையில பரிசுத்தம் வர வேண்டுமானால் நாம் உள்ளான வாழ்க்கையிலே பரிசுத்தப்பட வேண்டும். எப்படி நடக்கும்? இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு உள்ளான பரிசுத்தத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வெளியே அநேக காரியங்கள் செய்யலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், அல்லது நம்மள பாக்குறதுக்கு பயங்கர பயஸ் லுக்கா இருக்கலாம். ஒரு கேம்ப்ல ஒரு தம்பி கேள்வி கேட்டிருந்தான். என்ன கேட்டிருந்தானா, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது சிரித்தாரா? ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த ஒரு நபர் சிரிக்கவே கூடாது. இன்னும் நிறைய சொல்றாங்கல்ல, இந்த கலர்ல டிரெஸ் போடணும், இதையெல்லாம் வெறுக்க வேண்டும், இதையெல்லாம் செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி மேன்மேட் லாஸ், மனிதர்கள் உருவாக்கக்கூடிய கட்டளைகளின் அடிப்படையிலே தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, அமிதமான மக்கள் தான் இந்த பரிசேயர். நீங்க நம்ம லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாமா? அதுல இன்னும் ஆண்டவர் 2 காரியங்களை சொல்றாரு, அப்படியே வாசிங்களேன். மத்திய 23வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல இருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மெய்க்காரராகிய வேத பாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டி நீதிமான்களின் சமாதிகளை சிங்காரித்து எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்கள் தீர்க்கதரிசிகளின் இரத்தப்பலிக்கு உடன்பட்டிருக்க மாட்டோம் என்கிறீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அடுத்த 32 நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். ஆண்டவர் சொல்றாரு. பாம்பு குட்டில போதுமா? போதும். தேங்க்யூ. இந்த வசனங்கள் ஆண்டவர் சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லுகிறார்? ஒருவேளை தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் மக்கள் மத்தியில வந்து கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே அறிவித்த மக்களை அவர்கள் கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ஆண்டவர் சொல்றாருல, பலிபீடத்துக்கு முன்பாக இந்த தீர்க்கதரிசியுடைய ரத்தம் பேசும்ட்டு இவங்க சொல்றாங்க. நாங்க அந்த பீரியட்ல இருந்திருந்தோம்னா அவங்கள கொலை செஞ்சிருக்கவே மாட்டோம் சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா அந்த கல்லறைகளை அலங்கரிக்கிறார்கள் சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இவைகளை எல்லாம் செய்வதன் மூலமாக உங்களுடைய பிதாக்கள் கொலைகாரர்கள் அவர்களுடைய புத்திரர் என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள் சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, வெளிப்படையான செயல்களின் அடிப்படையில, வெளிப்படையாக அதே காரியங்களை செய்வதன் அடிப்படையில ஒரு மனிதன் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. இன்னைக்கு நம்ம பக்தி வெளிப்படையாக இருக்கிறதா, உள்ளே இருந்து வெளியே வருகிறதா என்பதை யோசித்து பார்க்கலாம். நான் குற்றம் சாட்ட முடியாத ஒரு பரிசேயன் சொல்லி சொல்லுகிறேன். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்தா புரியும். லூக்கா 18வது அதிகாரம் 10 முதல் 14 வரைக்கும் வாசிங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான்.
ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். இந்த வசனங்களை படிக்கும் போது ஆண்டவர் ஒரு கேஸ் ஸ்டடியை காட்சி கொடுக்கிறார். கேஸ் ஸ்டடினா ஒரு நடந்த ஒரு சம்பவம் அல்லது ஒரு சம்பவத்தை சொல்லி இதன் அடிப்படையில நீங்க முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்றாரு. 2 பேர் ஜெபம் பண்றக்காக போறாங்க. ஆலயத்துக்கு ஜெபிக்க போறது நல்லதா தவறா? நல்லது, நல்ல ஒரு காரியம். ஒருவேளை ஆலயத்துக்கு போய் ஜெபிக்கிறாங்க, ஆலயத்திலே சென்று ஜெபித்தாதான் கர்த்தர் கேட்பாரா அப்படி சொல்ல வரல. ஜெபம் தேவனை தேடுவதற்காக அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் ஆலயத்துக்கு போனாங்க. நாமும் ஆலயத்துக்கு போய் ஜெபிப்பது நல்லது, தனிப்பட்ட விதத்திலையும் ஜெபிக்க வேண்டும், எங்கனாலும் நம்ம ஜெபிக்கலாம். சரி, இவங்க ஜெபம் பண்ண போனாங்க, நல்ல ஒரு காரியம். அப்படி இருக்கும்போது அதே பாருங்களேன், நேர போய் ஜெபிப்பதற்காக ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று இந்த பரிசேயன் தன்னுக்கு தானே பேச ஆரம்பிக்கிறான். என்ன பேசுறான்? ஆண்டவரே சொல்லிட்டு தன்னை குறித்து யோசிச்சுட்டு அதை அப்படியே ஆண்டவத்தை ஜெபமாக மாத்தி சொல்லுகிறான். தேவனே, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பரிகாரம்னா கொள்ளடிக்கிறவங்க, அநியாயக்காரங்க, அநியாயம் செய்யறவங்க, விபச்சாரக்காரர், ஒழுக்க நெறியை மீறினவர்கள், அப்படிப்பட்ட மக்களை போல நான் இல்ல. என் பக்கத்துல ஒரு சேர்ந்து ஜெபம் பண்றான் இல்லையா, அவனை விட நான் ரொம்ப நல்லவன், அதற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னை குறித்து, தன்னுடைய நீதியை குறித்து, தன்னுடைய பக்தியை குறித்து எவ்வளவு பெருமை இல்லையா? அந்த பெருமையை கொண்டு போய் யாரிடத்துல சொல்றாருன்னா ஆண்டவத்தை சொல்றாரு. நம்ம யோசிக்கலாம், இதெல்லாம் சரிதானே? அவன் கொள்ளடிக்கல, அநியாயம் பண்ணல, அவன் விபச்சாரம் பண்ணல, நல்லவன் தானே? அருமையான மக்களே, ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். நானும் நீங்களும் நீதிமானாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நீதிமானாக மாறுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள், ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக யாரும் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். பரிசேயனுடைய பிரச்சனையே அதான், தங்களுடைய நீதி அவர்கள் செய்யக்கூடிய செயல்களின் அடிப்படையில் இருந்துச்சு. பவுலும் அப்படிப்பட்டவராதான் இருந்தார். அதான் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தின்படி நான் பரிசேயன் சொல்லி சொல்றாரு. இந்த பரிசேயன் அப்படியே சொல்றாரு பாருங்க. 12ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்க. வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன். நிறைய பேருக்கு நீங்க உபவாசமே கிடையாது, ஏன் ஜெபமே இல்லை, நிறைய விசுவாசிக்கிறதே கிடையாது. ஆனா இந்த பரிசேயன் சிஸ்டமேட்டிக்கா, டிசிப்ளின்டா, அது செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், எந்த நாளாவும் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆச்சுன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டேன், நான் உபவாசம் இருப்பேன்னு சொல்லி சொல்றேன். அது மாத்திரம் அல்ல, 12ஆம் வசனத்துடைய பின்பகுதி பாருங்க. என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். ஆண்டவருக்கு கொடுக்கறத நான் ஏமாத்தவே இல்லை. ஒழுங்காக உபவாசம் பண்ணி விபச்சாரம் செய்யாதபடிக்கு, பாவம் செய்யாதபடிக்கு, அநியாயம் செய்யாதபடிக்கு, தனக்கு வரக்கூடிய வருமானம் எல்லாவற்றிலையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய பகுதியை வஞ்சிக்காமல் வாழக்கூடிய ஒரு மனிதனை போல நீதிமான் யாராவது இருக்கிறாங்களான்னு நம்ம யோசிக்கலாம் இல்லையா? இது எல்லாம் நல்லது. நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. தெளிவா புரியலன்னா கண்டிப்பா குழம்பிடும். இது எல்லாம் நல்லது. ஆனால் இவைகளை செய்வதன் மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளை கிடையாது, நம்ம நீதிமான் கிடையாது. அப்படியே அவன் கண்களை திருப்பி என்ன செய்யறான், பக்கத்துல ஜெபிக்கக்கூடிய ஒருத்தனை பார்த்துட்டு என்ன சொல்றான்னா, இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லாததினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக நேரங்கள நம்ம கூட சொல்றோம்ல, நம்ம மனசுல கூட என்ன வருது இல்ல, அவனை போல இல்ல, அவளை போல இல்ல. எவ்வளவு பொய் சொல்றாங்க தெரியுமா? எவ்வளவு களவு செய்யறாங்க தெரியுமா? எவ்வளவு கோபப்படுறாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் சர்ச்சுக்கு 10 மணி ஆராதனை அல்லது 8 மணி ஆராதனை, 7 மணி ஆராதனை, 7:15 காலத்துதான் வராங்க. நான் 6:55 போயிருந்தேன். அந்தவே என் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சகோதரிய மாதிரி இல்லாததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நம்முடைய நீதியை மற்ற சகோதரியோடு ஒப்பிட்டு பார்த்து நான் நல்லவன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்ற தீர்மானத்துக்கு நம்ம வரோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தின் ஆட்டிடியூட பார்த்துட்டே இருக்காரு. யோசிச்சு பார்க்கலாம். என்னுடைய உபவாசம், என்னுடைய காணிக்கை,
என்னுடைய பரிசுத்தம் சொல்லி நினைத்து நான் செய்யக்கூடிய காரியங்கள் என்னை தேவனுக்கு முன்பாக தகுதியுள்ளவனாக மாற்றாது. ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையாக ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அந்த ஆயக்காரன் வரான். ஆயக்காரன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கக்கூடியவன் தூரத்துல நிக்கிறான். ஆண்டவருக்கு போய் அப்படி நிமிர்ந்து பார்ப்பதற்கு கூட அவன் விரும்பவில்லை. ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ராஜா, ஒருவேளை உமக்கு முன்பாக வந்து நிற்பதற்கு, உம்மிடத்திலே பேசுவதற்கு எந்த தகுதியுமே இல்லை சொல்லிட்டு மார்புல அடிச்சுக்கிட்டான். ஏன் அடிச்சுக்கிட்டான்? ஐயோ, இவ்வளவு மோசமானவன் நான் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு போய் வந்து நிக்கிறேனே, மார்பிலே அடித்துக் கொண்டுதான் ஒருவேளை துக்கத்தை தெரிவிக்கக்கூடிய ஒரு காரியம். ஆழ்ந்த துக்கத்தோடு, ஆண்டவரே நான் எவ்வளவு பெரிய பாவி என்று உணர்ந்து, பெரிய ஜெபம் அல்ல, ஒரே ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம் பண்றா தெரியுமா? தேவனே, பாவியாகிய என் மீது கிருபையாகிறோம், கிருபையாகிறோம். இதே ஜெபத்தை அந்த பரிசேயன் பண்ணி இருப்பானால் என்ன நடந்திருக்கும் தெரியுமா? 14ஆம் வசனத்துடைய கன்க்ளூஷன் பாருங்களேன். 2 பேரும் ஜெபிக்கிறார்கள், ஆனால் பரிசேயன் வந்த வண்ணமாகவே திரும்பி சென்று விட்டான். நீதிமானாக அல்ல, தேவனுடைய பார்வையிலே பாவியாகவே திரும்பி சென்று விட்டான். ஆனால் ஆயக்காரனாக மற்றவர்கள் பார்த்து இகழக்கூடிய விதத்துல மோசமாக இருந்த அந்த ஆயக்காரன் தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ளும் போது 14ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, அவன் அல்ல இவனே, இந்த ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நம்ம பரிசேயனுடைய பட்டியல்ல இருக்கோமா அல்லது ஆயக்காரர் பட்டியல்ல? இந்த நம்ம பார்த்த 2 பேர் ஜெபிக்க போனாங்கல்ல, இந்த 2 பேர்ல யாரா நம்ம இருக்கிறோம் சொல்லி யோசிப்பாங்க. பவுல் சொல்லும் போது நான் குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன் சொல்லி சொல்லுகிறார். இதே பவுல் பின்னாடி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை விதமாக எழுதுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பிலிப்பியர் 3:9 முதல் 11 வரைக்கும். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நாம் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். அவள் சொல்லும் போது நிறைய பட்டியல் சொல்றாரு இல்லையா? நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், 8வது நாள்ல விருத்தசேதனம் பண்ணப்பட்டவன், பிறப்பின் அடிப்படையில யூதன், நான் யாரு? நான் பரிசேயன், குற்றம் சாட்ட முடியாத ஒரு பரிசேயன் நிறைய இடங்களில் சொல்லிட்டே வந்தார் இல்லையா? அந்த 6ஆம் வசனத்துல நீதியின்படி, நியாயப்பிரமாண நீதியின்படி குற்றம் சாட்ட முடியாதவன். ஒருவேளை மார்க் போட்டாங்கன்னா என்ன மாதிரி ஒழுங்கான ஒரு மனுஷன் யாருமே இல்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய வயசுல வாழ்ந்த பவுல் கடைசியா சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லிக்கிறாரு? எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன சொல்றாருன்னா, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும். இந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு மகத்துவமான காரியத்தை செஞ்சிருக்கார் இல்லையா? அந்த மகத்துவமான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல், தெளிவா புரிஞ்சுக்கணும். 3வது அதிகாரம் 9ஆம் வசனம், நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக இல்லை. செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் எனக்கு கிடையாது. நியாய பிரமாணத்தின்படி நிறைய காரியங்கள் நான் செஞ்சேன், உண்மைதான். ஆனா அது எதுவுமே என்னை கடவுளுக்கு முன்பாக நீதிமானாக மாற்ற முடியாது என்பதை நான் அறிந்து கொண்டேன். எப்பொழுது அறிந்து கொண்டேன்? அந்த அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின்பு நான் அறிந்து கொண்டேன் சொல்லி பவுல் சொல்லுகிறார். சந்திக்கப்படாத சவுல் அநேக காரியங்களை குறித்து பெருமை பாராட்டுகிறார். சந்திக்கப்பட்ட பின்பு அவர் சொல்லக்கூடிய காரியம், என்னுடைய சுயநீதி எல்லாம் வீண்,
அந்த சுயநீதியை விட்டு நான் எப்படி வெளியே வருவது? கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து, விசுவாசத்தினாலே வரக்கூடிய நீதி அப்படின்னா அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக உயிர்த்தெழுந்தார். நான் அநீதி உள்ளவன், நான் அவனுடைய பார்வையிலே பாவி, நான் அசுத்தமானவன், நான் மோசமானவன். ஆண்டவரே, அப்படியே நான் வரேன், என்னுடைய நீதி எல்லாம் உம்முடைய பார்வைக்கு அழுக்கான சந்தையாயிருக்கிறது, என்னை உடைய ரத்தத்தினாலே கழுவும் சொல்லி அவனுடைய சமூகத்துல இருக்கிற வண்ணமாக வந்து நம்முடைய பெருமை, நம்முடைய அகந்தை எல்லாவற்றையும் மூட்டை கட்டி விட்டு அப்படியே வந்து அவருடைய மதிப்பு கேட்கும் போது அவர் என்ன செய்யறார்? மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மை கழுவுகிறது. அவரை விசுவாசித்து, அவர் எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், அவர் மாத்திரமே என்னை நீதிமானாக மாற்ற முடியும் என்பதை விசுவாசித்தினால் அப்படியே நம்பி என்னுடைய வாழ்க்கையை நான் அவருக்கு கொடுத்தேன் ஐயா, அவர் என்னை நீதிமானாக மாற்றிவிட்டார். பரிசேய நீதி அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக நான் கடவுளுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன். உபவாசம் இருப்பதன் மூலமாக அல்ல, இந்த ஆலயத்திற்கு செல்வதன் மூலமாக அல்ல, தசமபாகம் கொடுப்பதன் மூலமாக அல்ல, இந்த குறிப்பிட்ட அனுபவத்தின் மூலமாக அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து நான் தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறேன் சொல்லி சொல்லுகிறார். பழைய வாழ்க்கையை குறித்து சொல்லும் போது நான் குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? நீங்க ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளையான்னு நம்ம கேட்டாங்க, யாராவது கேட்டாங்கன்னா, இல்ல நான் சர்ச்சுக்கு ஒழுங்கா வரேன், ஒழுங்கா பைபிள் படிக்கிறேன், ஒழுங்கா ஜெபிக்கிறேன், நான் பொய் கூட சொல்றது இல்ல, சினிமா பாக்குறது இல்ல, யாரையும் கோவப்படுறது இல்ல, யாருடைய பொருள் மேலேயும் ஆசைப்படல, 10 கட்டளைகளுக்கு நான் அப்படியே கீழ்படுகிறேன், உபவாசம் நான் ஜெபிக்கிறேன், இன்னும் அநேக காரியங்கள் செய்யறேன், பைபிள் ஒழுங்கா வாசிக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வாசித்து முடிச்சிடுறேன், உபவாசம் இருக்கிறேன், அநேக காரியங்கள் செய்யறேன், அதனால கடவுளுடைய பிள்ளை நம்ம சொல்லுவோம், ஏமாந்து விடுவோம். எல்லாம் நல்லது நல்லது, ஆனால் தனிப்பட்ட விதத்துல தேவனுக்கும் நமக்கும் உறவு உண்டா என்பதுதான் கேள்வி. பவுல் தெளிவாக சொல்லுகிறார், பிறப்பின் அடிப்படையில நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது, இரண்டாவது என்னுடைய செயலின் அடிப்படையில நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது. அப்படி நம்ம முயற்சி பண்ண என்ன நடக்கும்னா, பிலிகிரகம் இந்த சுயநீதியை பற்றி ஒரு கதை சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நானும் நீங்களும் செய்யக்கூடிய நற்செயல்கள் அடிப்படையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நின்று, ஆண்டவரே நான் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு ஊழியம் செஞ்சிருக்கேன் தெரியுமா, ஆகவே என்னை ஏற்றுக்கொள்ள நம்ம சொன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். என்ன சொல்றாருன்னா, நான் வாந்தி எடுத்து விட்டு, நான் எடுத்த வாந்திய நான் போட்டிருந்த கோட் அதை கலர்ச்சி துடைத்து விட்டு, அந்த வாந்தியினாலே அசுத்தமாக்கப்பட்ட அந்த கோட்டை நான் மறுபடியும் போட்டுக்கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக சென்று, ஆண்டவரே என்னுடைய கோட்டை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடிய விதத்துல இருக்கும்னு சொல்லி சொல்லுகிறார். அது ஆண்டவர் பார்க்கும்போது எவ்வளவு அருவருக்கக்கூடிய விதத்துல இருக்கும் இல்லையா? காரணம் என்ன? உள்ளே மாசம் இல்லை, வெளியே அநேக செயல்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா? பவுல் சொல்றார், வெளியே அநேக காரியங்கள் செய்தார், ஆனால் அவர் செய்த செயல்கள் எல்லாம் ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தியது. இது பைபிள்ல ஆதாரம் உண்டா? அவர் சொல்றாரு, நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன் சொல்லி சொல்லுகிறார் இல்லையா? ஆனால் அவர் சபையை துன்பப்படுத்தினார். சபையை துன்பப்படுத்தினதன் மூலமாக ஆண்டவருக்கு எதிரான ஒரு பாதையில போனது நிமித்தமாக அவர் ஆண்டவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தினார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சவுல் தன்னுடைய பார்வையில குற்றம் சாட்ட முடியாத ஒரு பரிசேயன், ஆனால் தேவனுடைய பார்வையிலே தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தின ஒரு மனிதன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். பிறப்பின் அடிப்படையில் நான் கிறிஸ்தவன் அல்ல, தேவனுடைய பிள்ளை அல்ல, நான் யூதனாக இருக்கலாம், தேவனுடைய பிள்ளை அல்லன்னு சொல்லி சொல்லிக்கிறார். இரண்டாவது, நான் பரிசேயன், குற்றம் சாட்ட முடியாதவன், ஆனால் ஆண்டவருக்கு எதிரானவன், எனக்கும் ரட்சிப்பு தேவை என்பதை சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்த்து என்ன செய்ய முடிக்க போறோம். மூன்றாவது,
பவுல் மறுபடியும் தன்னுடைய அறிமுகத்தை தொடர்ற அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 4வது 5வது வசனங்களை வாசிங்க. நான் என் சிறு வயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசெயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். இந்த இடத்துல சொல்லும் போது அவருடைய வைராக்கியத்தை குறித்து சொல்லுகிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் இங்கே தன்னை அறிமுகப்படுத்தும் போது ஏற்கனவே வாசிக்க கேட்ட வசனத்துல சொல்லும் போது நான் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவன், தேவனுக்கென்று வைராக்கியம் உள்ளவன், துடிப்புள்ளவன் சொல்லி சொல்கிறார். நான் பிறப்பின் அடிப்படையிலே யூதன், நான் பிறப்பின் அடிப்படையிலே கடவுளுடைய பிள்ளை இல்லை, நான் பரிசேயன் ஆனால் கடவுளுடைய பிள்ளை இல்லை. 3வது பவுல் சொல்லும் போது நான் பக்தி வைராக்கியம் உள்ளவன், அப்படிதான் என்ன அர்த்தம்? பிலிப்பியர் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:5. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று அப்படியே பின்னல் போல தொடர்ந்து வருகிறது. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வைராக்கியம் இருந்தது. என்ன வைராக்கியம்? கர்த்தருடைய வார்த்தையின்படியே நான் வாழ வேண்டும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும். அதே போல அதுல ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா, என் பிதாக்களுடைய, கலாத்தியர் 1:14, என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். கலாத்தியர் 1:14 பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியம். I was zealous for the tradition. காலாகாலமாக வரக்கூடிய அந்த பாரம்பரியத்திற்கு நான் வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன். ட்ரெடிஷன் தேவையா இல்லையா? அது முக்கியமான ஒரு கேள்வி. பவுல் சொல்றாரு, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த நான் காலாகாலமாக மக்கள் பின்பற்றக்கூடிய காரியங்களை செய்வதற்கு வைராக்கியம் உள்ளவனாக இருந்தேன் சொல்லி சொல்லுகிறார். ட்ரெடிஷன். இன்றைக்கு கிறிஸ்தவ ஆராதனையை பற்றி, கிறிஸ்தவ விசுவாசத்தை பற்றி அநேக கேள்விகள் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, அந்த ட்ரெடிஷனல் சர்ச்சஸ், ஆதி காலமாக பாரம்பரியமாக வந்திருக்கக்கூடிய திருச்சபையிலே பின்பற்றக்கூடிய ஆராதனை முறைமைகள், பாடல்கள், இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஒர்ஷிப் இருக்கலாம், புதிய புதிய பாடல்களை பாடலாம். ஏன் பழைய பாட்டை பாடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. காரணம் அது பாரம்பரியத்தை ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு அவன் செய்யக்கூடிய எல்லா காரியமே ட்ரெடிஷனலா இருக்குமே தவிர அது உண்மையாவே மீனிங்ஃபுல்லா இருக்காது. ஏயா சர்ச்சுக்கு போறீங்க, எங்க அப்பா சர்ச்சுக்கு போறாங்க, தாத்தா போனாங்க, தாத்தாவுக்கு தாத்தா போனாங்க, அதனால சர்ச்சுக்கு போறேன். எதுக்காக இந்த பாட்டை பாடுறீங்க? அவங்க இந்த பாட்டை பாடினாங்க, அதனால நான் பாடுறேன். எதுக்காக கம்யூனியன் போறீங்க? ஃபர்ஸ்ட் சண்டே ஆச்சுன்னா சர்ச்ல கம்யூனியன் கொடுப்பாங்க, அதனால நான் போனேன். எதுக்காக ஞானஸ்தானம் வச்சீங்க? எங்க அப்பா எடுத்திருக்காங்க, எங்க தாத்தா எடுத்திருக்காங்க, எங்க அம்மா எடுத்திருக்காங்க, நான் எடுக்கிறேன். அர்த்தத்தை உணராதபடிக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள், அர்த்தத்தை உணராதபடிக்கு நாம் பாராட்டக்கூடிய வைராக்கியங்கள் எல்லாம் இந்த பக்தி வைராக்கியம் தான். பவுல் பயங்கர வைராக்கியம் உள்ளவர். நம்ம அடுத்த சபையை துன்பப்படுத்துவதை குறித்து படிக்க போறோம். எந்த அளவுக்கு வைராக்கியம் உடையவராக இருந்தார் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து வைராக்கியமா இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, யாராவது கிறிஸ்தவத்தை குறைச்சி பேசிட்டு அப்படியே வெகுண்டு எழுந்துருவாங்க. அது மாம்சத்தின் வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவன், பக்தி வைராக்கியம் உள்ளவன் இந்த சவுல். ஆனால் அவருடைய பக்தி வைராக்கியம் அவரை மாற்றவில்லை. இன்னைக்கு உங்ககிட்ட வைராக்கியம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையிலே மாற்றம் இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையாக நாம் மாறி இருக்கிறோமா, வாழ்கிறோமா? இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கான செய்தி. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையின் பின்னணியத்தை நம்ம படிக்கும் போது நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது மிக மிக முக்கியமான காரியம். 2 காரியம் நீங்க யோசிச்சு பார்க்கலாம். பரிசேயருடைய நீதி, வெளிப்படையான நீதி. பரிசேயருடைய நீதி குற்றம் சாட்ட முடியாத ஒரு நீதி, ஆனால் அந்த நீதி தேவனாலே அங்கீகரிக்கப்படவில்லை. நான் குற்றம் சாட்ட முடியாத பரிசேயன் சொல்லி பவுல் சொல்கிறார்.
பக்தி வைராக்கியம் உள்ளவன் சொல்லி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய வைராக்கியம் எந்த அடிப்படையில் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கலாம். கரைகளை காலத்தை செங்கலை மூடி நம்ம தெரிவிக்கலாம். அமைதியாக இன்னைக்கு ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கொஞ்சம் கவனிக்கலாம். எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக உபவாசம் இருக்கிறோம், எதற்காக காணிக்கை கொடுக்கிறோம், எதற்காக தான தர்மம் பண்ணுகிறோம், எல்லாம் உள்ள இருந்து வருதா? வெளிப்படையாக நான் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக என்னை பக்தி உள்ளவனாக நான் காண்பித்துக் கொள்கிறேனா? தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறேனா? அதை அங்கீகரிக்க மாட்டார் தேவன். பாத்திரத்தின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அதன் உட்புறத்தை சுத்தமாக்கி வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். கலர் அழகா இருக்கான, உள்ள பார்த்தா கணவர். இது நம்ம லைஃப்ல இன்னர் லைஃப், அவுட்டர் லைஃப், மனிதர்கள் பார்க்கக்கூடிய வாழ்க்கைக்கும் மனிதர்கள் பார்க்காத வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்கா? வாய்மாலமா வாழ்றோமா? அந்த ரங்கத்துல அசுத்தம், அந்த ரங்கத்துல பெருமை, அந்த ரங்கத்துல சுயநீதி. ஆனா வெளியே பார்க்கறதுக்கு பயங்கர பக்தி உள்ளவன். இரட்டை வாழ்க்கை, தேவன் அருவருக்கக்கூடிய வாழ்க்கை. வைராக்கியமா இருக்கும். ஆனா அந்த வைராக்கியம் தேவன் எதிர்பார்க்கிற வைராக்கியமா? நம்ம கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேசி இருப்பார். ஆனா நம்மள யாராவது ஒருவர் ஜெபித்து சுருக்கமாக நாம் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபித்து முடிக்கலாமா? ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நல்ல தகப்பனே, அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் சகோதரன் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த நல்ல சத்தியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட நீங்க பேசியிருக்கிறீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. சுவாமி, வெளிப்புற தோற்றத்திலே அல்ல கர்த்தாவே, உயிரியத்தில் இருந்து ராஜா உமக்காக நாங்க பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு இன்னும் செய்யுங்கப்பா. இன்னும் நாங்க ஆண்டவரே பரிசுத்தத்துல அப்பா உண்மை பிரியப்படுத்துகிற காரியங்கள் அப்பா, அந்த காரியங்களை நாங்க உமக்கு பிரியமுள்ள காரியங்களை நாங்க தொடர்ந்து செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை மட்டுமே ராஜா. அப்பா பவுல எப்படியாய் ஊழியத்தை பயன்படுத்தி இன்னும் தொடர்ந்து நாங்க அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. தொடர்ந்து நாங்க பரிசுத்தத்துல வாழ, மனிதர்களை பிரியப்படுத்தாத படிக்க கர்த்தாவே, எல்லா காரியத்திலும் உண்மை நாங்க பிரியப்படுத்தி வாழ, எதிர்பார்க்கிற நீதியில நாங்கள் வாழ கர்த்தர் எங்களுக்கு நீங்க குறிப்பிட்டீங்கப்பா. இந்த நாளில கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் செய்யும் நாங்கள் பிதாவே. ஆமென். ஆமென்.